கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அங்க எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கறீங்களா இல்லையா? எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே 41 பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே. அதில் செத்தவுடைய ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள். கூட்டம் முடியறிந்தது, எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த தாய் கீழே விழுகிறாள். அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள். கண் முன்னாலேயே அந்த குழந்தை, அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறது. இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர்? 41 பேர். ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார். எப்படி செத்து போனார் என்று தெரியுமா? அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு?